Hello students, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணுற வீடியோஸ் பாருங்கள். அந்தந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத அன்னன்னைக்கு அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும். சரியா? அதனால் வீடியோ பார்க்காம நீங்கள் அதை அட்டன் பண்ண முடியாது. வீடியோ பார்த்தா தான் நீங்கள் அதை அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு அடிப்படை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரோக்ராமிங்கிற சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன். இந்த சப்ஜெக்டில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 யூனிட். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோன்னா இன்டர்நெட் அண்ட் HTML. இன்டர்நெட்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம கனெக்ஷன்ஸ் உருவாக்குறோம், இதை ஃபுல்லாக இந்த இன்டர்நெட்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் HTMLோட பேசிக்ஸ் ஆஃப் HTML இதை பற்றி பார்ப்போம். செகண்ட் யூனிட்டில் HTML5 அண்ட் CSS3 இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. HTML இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி HTML5ம் அதே மாதிரி CSS3 கேஸ்கேடட் ஸ்டைல் ஷீட்ஸ் 3 இதை செகண்ட் யூனிட்டில் பார்ப்போம். தேர்ட் யூனிட்டில் கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ ஸ்கிரிப்டிங்னு பார்த்தோன்னா அதில் 2 இருக்குது. ஒன்று கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்டிங், இன்னொன்று சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். அதில் தேர்ட் யூனிட்டில் கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் பார்க்க போகிறோம். அதை ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஃபோர்த் யூனிட்டில் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங். இது சர்வரில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்கு, அதை JSPன்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் யூனிட்டில் JSP ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸு, அதோட JSP ப்ரோக்ராமை வச்சு நம்ம டேட்டாபேஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஃபிஃப்த் யூனிட்டில் பார்ப்போம். ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட் யூனிட் போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக்ஸை இன்ட்ரொடக்ஷன் டு இன்டர்நெட். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் டு இன்டர்நெட்டில் என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் இன்டர்நெட், ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட், அதுக்கப்புறம் ஸ்விட்சிங். இந்த 3 டாபிக் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஸோ இன்டர்நெட்டோட டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா வாஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸ் விச் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ ஒரு இடத்துல இருக்காது, பல இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸும் சர்வர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறது தான் இன்டர்நெட். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தோன்னா இன்டர்நெட் உலகம் எல்லாமே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. இது இன்டர்நெட்டோட டெஃபினேஷன். ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில வருஷங்களில் ஒரு சில ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, அதை வச்சு தான் ஹிஸ்ட்ரியை குறிப்பிடுவோம். அதில் முதல்ல எப்போ இன்டர்நெட் அப்படின்றதுக்கான ஆரம்ப புள்ளி வந்துச்சு அப்படின்னா 1960. 1960 அந்த இன்டர்நெட் அப்படின்ற கான்செப்ட், அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் அப்போ தான் உருவாக்குனாங்க. யார் உருவாக்குனதுன்னா ARPANET. ஸோ ARPANET அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க். ஸோ இது வந்துட்டு யூஎஸோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பை 1960 உருவாக்குனாங்க. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் கிடையாது, அது ஒரு மாதிரி வடிவம் தான். அந்த மாதிரி வடிவம் இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் செய்யக்கூடியது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அதை கண்டிப்பாக செய்யுமானா செய்யும்னு சொல்ல முடியாது. இது ப்ரோட்டோடைப்பு. இந்த ப்ரோட்டோடைப்பை முதலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போனா 1969 அக்டோபரில் ஒரு மெசேஜை அனுப்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நேரடியாக ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு அனுப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ என்ன மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற மெசேஜ் அனுப்புனாங்க. எங்கேருந்து அப்படின்னா UCLA யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ், அங்கேருந்து ஸ்டான்ஃபோர்டில் இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு மெசேஜை அனுப்புனாங்க. ஸோ இந்த மெசேஜ் அனுப்பும்போது நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் சின்னதாக இருந்தாலும் மெசேஜ் கரெக்டாக போய் சேரலை. லாகின் அனுப்பின மெசேஜ் பாதி வெளியில் நெட்வொர்க் வந்துட்டு ஹேங் ஆனதுனால LO அப்படின்ற மெசேஜ் மட்டும்தான் ரிசீவிங் எண்டில் ரிசீவ் ஆச்சு. ஸோ UCLAலேருந்து அனுப்புனது லாகின்னு, ஆனால் ஸ்டான்ஃபோர்டில் ரிசீவ் ஆனது LO அப்படின்ற மெசேஜ் மட்டும்தான் ரிசீவ் ஆச்சு. இது ஆரம்ப கட்டத்தில் நடந்தது. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துச்சு. 1970 ராபர்ட் கான் அண்ட் வின்டன் சர்ஃப் இவங்க புதுசாக ஒரு புரோட்டோக்காலை உருவாக்குனாங்க. புரோட்டோக்கால் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது புரோட்டோக்கால். அதில் என்ன புரோட்டோக்கால் உருவாக்குனாங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோக்கால், அதுக்கப்புறம்
இன்டர்நெட் புரோட்டோகால். இந்த 2 புரோட்டோகால் தான் இன்டர்நெட் டெவலப்மெண்ட்டோட முக்கியமான மாறுதலே உருவாக்குனது. இந்த டெவலப்மெண்ட்டை ஆர்பானெட்டை 1983 வரைக்கும் அவங்களோட சிஸ்டத்தில் கொண்டு வரல. 1983 ஜனவரியில் தான் ஆர்பானெட்டை TCP/IPயை அவங்களோட சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ். அது வரைக்கும் ஆர்பானெட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சிஸ்டத்தையும் இன்னொரு சிஸ்டத்தையும் நேரடியாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த TCP/IP வந்ததுக்கப்புறம் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு நெட்வொர்க்கையும் இன்னொரு நெட்வொர்க்கையும் கம்யூனிகேட் பண்ணுறது எப்படின்றத கொண்டு வந்தாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1990 தான் நமக்கு வேர்ல்டு வைடு வெப் அப்படின்றது ஒரு முழுமையான வடிவத்தை பெற ஆரம்பிச்சது. ஸோ ஃபாதர் ஆஃப் இன்டர்நெட்னு சொல்லும்போது யாரை சொல்லுவாங்கன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ. இவர் தான் சொல்லுவாங்க. இவர் தான் அந்த வேர்ல்டு வைடு வெப்புன்ற கான்செப்டையே உருவாக்குனார். அவர் உருவாக்கின கான்செப்ட் என்னென்ன அப்படின்னா URI, யூனிவர்சல் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர், HTTP, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், அதுக்கப்புறம் HTML, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த 3 தான் இன்டர்நெட்டோட மொத்தமாகவே மாறுதலை கொண்டு வந்தது. இதுதான் இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரி. அடுத்து இன்டர்நெட்னால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்டர்நெட்னால அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிவிட்டி. நம்ம எந்த ஒரு சிஸ்டத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும்? கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம இன்டர்நெட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்னு பார்க்கும்போது வீடியோஸ் பார்க்குறது, யூடியூப்ஸில் இல்லாட்டி ஹாட்ஸ்டாரில், ப்ரைமில், எதுலேயோ ஒன்றில் பாட்டு கேட்குறது, இதெல்லாம். ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது செல்லிங். ஸோ ஆரம்பத்துலலாம் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. எல்லாமே நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்லைன்லேயே கிடைக்குது. இ-காமர்ஸ் சைட்ஸில் டைரெக்டாக நம்ம இன்டர்நெட் மூலயமா வாங்கிக்கிறோம் எல்லாத்தையும். நாலாவது பேங்கிங். ஸோ ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரியே பேங்கிங் ஆப்ரேஷன்ஸும் நம்ம எல்லாமே ஆன்லைன்லேயே செஞ்சிடுறோம். அஞ்சாவது லேர்னிங். ஸோ கற்றுக்கிறதும் பார்த்தோன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குது ஆன்லைன் லேர்னிங். அதேமாதிரி ஆறாவது அட்வான்டேஜ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நம்ம ஆஃபீஸ்க்கு வரணும்னு தேவையில்லை. என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதும் வந்துடுச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த 2 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது பொருட்களை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, வீட்டில் ஒரு ஏசி இருக்குது அப்படின்னா அதை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணி அந்த மிஷினை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. க்ளவுட் கம்ப்யூட்டிங் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டத்தில் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு வேர்ட் ஃபைல் டைப் பண்ணுறோம், அதை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்போம்? ஒரு பென்ட்ரைவில் அதை காப்பி பண்ணி எங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டுருப்போம். ஸோ கொண்டு போயிட்டு தான் அங்கே அதை வச்சு காப்பி பண்ணிவிட்டு போகிற இடத்துல அதில் என்ன மாறுதல் செய்யணுமோ செய்வோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை ஒரு க்ளவுட் சர்வரில் போட்டுட்டோம் அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது க்ளவுட் கம்ப்யூட்டிங். இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ்ஸு. டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஐடென்டிட்டி தெஃப்ட். நீங்கள் யார் என்ன அப்படின்ற உங்கள் ப்ரைவசி இருக்காது. எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். உதாரணத்துக்கு உங்கள் ஃபேஸ்புக் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக்லேருந்து உங்கள் மொபைல் நம்பர் எடுத்துக்க முடியும். நீங்கள் அட்ரஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் எடுத்துக்க முடியும். உங்களோட ஐடென்டிட்டியை யாருனாலும் பார்க்க முடியும். இது ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வைரஸ். ஸோ இன்டர்நெட் இருக்கிறதுனால வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா. யாருனாலும் வைரஸ் நம்ம சிஸ்டத்தில் போட்டு அட்டாக் பண்ண முடியும். மூணாவது ஸ்பேம். ஸ்பேம்னு வரும்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நமக்கு அனுப்புறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் வீடியோ பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். நம்மளோட மெயிலில் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத மெயில்ஸ் வரும். இதெல்லாம் ஸ்பேம். அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங். ஸோ நமக்கு தெரியாதவங்க நம்மள்கிட்ட பின்தொடர்ந்துட்டே வர்றது ஸ்டாக்கிங்கு. அடுத்த டைம் வேஸ்ட்டு. ஸோ ஒரு
இன்டர்நெட்டில் நம்ம போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஆனால் டைம் போயிடும். உதாரணத்துக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அதுலேருந்து லிங்க் வரும், அதுக்கு அடுத்த வீடியோ பார்ப்பீங்க, இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். இன்னொன்று அனேபிள் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் ஒர்க், இது இப்போ இருக்கிற ப்ராப்ளம். ஸோ இன்டர்நெட் இருக்கிறதுனால எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிடுச்சு. அதனால் எங்கே இருந்தாலும் நம்ம ஒர்க்கை செய்கிற மாதிரி ஆகுது. இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்த டாபிக் பார்த்தோன்னா ஸ்விட்சிங். ஸோ இந்த ஸ்விட்சிங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்ட் தான் நம்ம எப்படி இன்டர்நெட்டை ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லும். ஸோ இந்த ஸ்விட்சிங்கிற கான்செப்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் ஃபார்வேர்டிங் பேக்கெட்ஸ் கம்மிங் இன் ஃப்ரம் ஒன் போர்ட் டு எ போர்ட் லீடிங் டுவர்ட்ஸ் த டெஸ்டினேஷன். ஸோ ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை இன்டர்நெட்டில் பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணும்போது இந்த சுவிட்சஸ் தான் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அனுப்புகிற இன்ஃபர்மேஷனை வாங்கி எங்கே போகணுமோ அதை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கும். இதுதான் ஸ்விட்சிங் ப்ராசஸ். ஸ்விட்சிங் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்விட்சிங் உண்டு. சர்க்கியூட் ஸ்விட்சிங், மெசேஜ் ஸ்விட்சிங், அதுக்கப்புறம் பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ இந்த 3 டைப் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சர்க்கியூட் ஸ்விட்சிங். சர்க்கியூட் ஸ்விட்சிங் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் ஒரு டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் இருக்கும். ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்ப போகிறோம், டேட்டா அனுப்ப போகிறோம் அப்படின்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் டெடிகேட்டட் கம்யூனிகேஷன் பாத் இருக்கும். இது இந்த 3 ஃபேஸை சார்ந்ததாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் த சர்க்கியூட், ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா, மூணாவது டிஸ்கனெக்ட் த சர்க்கியூட். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற செல்ஃபோனை சொல்லலாம். ஸோ செல்ஃபோனில் ஒரு நம்பர் இன்னொருத்தவங்களோட பேசணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கால் பண்ணுறோம். ஸோ கால் பண்ணுறது எஸ்டாப்ளிஷிங் எ சர்க்கியூட். ஸோ கால் பண்ணி ஒரு சர்க்கியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நம்ம பேசுகிறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். பேசி முடிச்சதுக்கப்புறமா காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்கும் உள்ள அந்த 2 செல்ஃபோனுக்கும் உள்ள கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. இதுதான் சர்க்கியூட் ஸ்விட்சிங். இதே பிரின்சிபலில் தான் சர்க்கியூட் ஸ்விட்சிங்கும் ஒர்க் ஆகுது. ஸோ கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்க்கியூட்டோட ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா அதை டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். இது சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஸோ உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஸோ சோர்ஸ் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது, டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஏலேருந்து பிக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். நடுவில் பல சுவிட்சஸ் இருக்குது. இந்த சுவிட்சு தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஏ டு பி கனெக்ஷனுக்கு ஒரு சர்க்கியூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இந்த சர்க்கியூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏ டு பி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஏ டு பி நம்ம போட்டிருந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப எல்லா சுவிட்சஸையும் ஃப்ரீ ஆக்கிடுவோம். பாத்தை ஃப்ரீ ஆகிடும். இதுதான் வந்துட்டு சர்க்கியூட் ஸ்விட்சிங்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அடுத்து இருக்கிறது மெசேஜ் ஸ்விட்சிங். ஸோ இந்த மெசேஜ் ஸ்விட்சிங் பார்த்தோம் அப்படின்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங்க்கும் பேக்கெட் ஸ்விட்சிங்க்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது. இதில் என்ன பண்ணுன்னா, ஒரு டேட்டா அனுப்புகிறோன்னா அந்த டேட்டாவை மொத்தமாக எடுத்துக்கும். மொத்தமாக எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும். ஸோ டேட்டாவை பிரிக்காமல் மொத்தமாக எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும். ஆனால் இதில் சர்க்கியூட் ஸ்விட்சிங் மாதிரி ஒரு
சர்க்கியூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. நடுவில் இருக்க சுவிட்சஸில் மொத்தமாக அனுப்பிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, உதாரணத்துக்கு சோர்ஸ் இருக்கு, சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு ஒரு ஃபைல் ஒன்று அனுப்ப போகிறோம் அப்படின்னா அந்த ஃபைலை நடுவில் சுவிட்சஸ் இருக்கும். எத்தனை சுவிட்சஸ் இருக்கோ அந்த ஒரு சுவிட்ச்லேயும் மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மொத்தமாக அந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது நமக்கு என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சு ஒரு சுவிட்சிலையும் நம்ம அனுப்ப போகிற ஃபைலை மொத்தமாக சேமிக்கிறதுக்கான மெமரி தேவை. நம்ம அனுப்ப போகிற ஃபைலோட சைஸு 1 MB அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சுவிட்சிலையும் 1 MB மெமரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபைலை மொத்தமாக வாங்கி அடுத்த சிஸ்டத்துக்கு அனுப்ப முடியும். அடுத்த சுவிட்சுக்கு அனுப்பி ஃபைனலாக டெஸ்டினேஷன் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப முடியும். இல்லைன்னா இதால் அனுப்ப முடியாது. இதுதான் இந்த மெசேஜ் சுவிட்சிங்கோட முக்கியமான ட்ராபேக். மொத்தமாக அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு சைஸ் தேவைப்படும். அந்த சைஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். இது மெசேஜ் சுவிட்சிங். அடுத்து இருக்கிறது பேக்கெட் சுவிட்சிங். ஸோ பேக்கெட் சுவிட்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் இருக்குன்னா அந்த மெசேஜை நம்ம சின்னதாக பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு அந்த சின்ன பேக்கெட்ஸில், அதை பேக்கெட்ஸ் சொன்ன சின்னதாக பிரிச்சுட்டு அதை பேக்கெட்ஸ்னு சொல்லுவோம். அந்த பேக்கெட்ஸில் ஒரு பேக்கெட்லேயும் ஒரு ஹெட்டர் இன்ஃபர்மேஷனும் அதுக்கப்புறம் பேக்கெட் நம்பர், அதாவது எத்தனாவது பகுதி இது அப்படின்றதையும் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கில் அனுப்பிவிடுவோம். ஸோ எங்கேருந்து அனுப்புகிறோம், எங்கே போகணும் அப்படின்றத சொல்லிவிட்டு நெட்வொர்க்கில் அனுப்பிவிடுவோம். இந்த சுவிட்ச் எல்லாம் என்ன பண்ணணும்னா செக் பண்ணி பார்க்கும், இது எங்கேருந்து வருது, எந்த இடத்துக்கு போகுது அப்படின்றத பார்க்கும். அதை ரீட் பண்ணிவிட்டு அது எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கனெக்ஷனும் தேவையில்லை, அதேமாதிரி நடுவில் இருக்க சுவிட்சிங்கில் சைஸும் அதிகமாக மெமரியும் தேவை அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம டோட்டல் சைஸை சின்னதாக பிரிச்சிடுறோம், டோட்டல் ஃபைல் சைஸை சின்னதாக சங்க்ஸாக பிரிச்சிடுறோம், பிரிச்சுட்டு தான் அனுப்புகிறோம். உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, சோர்ஸ் இருக்குது. ஸோ சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு நம்ம ஒரு ஃபைல் அனுப்புகிறோம். அந்த ஃபைலை சைஸு 1 MB இருக்குன்னா இதை 0.25 MBயாக பிரிச்சுருவோம். பிரித்தோன்னா 4 ஃபைலாக வருது அப்படின்னா 4 சங்க், 4 பார்ட்டாக பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு இந்த 4 பார்ட்டுக்கும் ஒரு பார்ட்லேயும் ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் வச்சுருவோம். ஸோ இந்த 1 MB ஃபைலை 4ஆக பிரிச்சுருவோம். 4ஆக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் வச்சுருவோம். ஸோ இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது, எங்கே போகுது அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு பேக்கெட்லேயும் பேக்கெட் நம்பரும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ எது மொதல் பேக்கெட்டு, எது 2வது பேக்கெட்டு, எது 3வது பேக்கெட்டு, எது 4வது பேக்கெட்டுன்னு வச்சுருவோம். ஸோ இப்போ நடுவில் இருக்க சுவிட்சஸ், இந்த சுவிட்சஸ்க்கு ஒரு பேக்கெட்டாக நம்ம அனுப்புவோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரே பாத்து தான் எடுக்கணும் இல்லை. உதாரணத்துக்கு நம்பர் 1 பேக்கெட்டை இந்த பாத்து எடுத்து போகுது அப்படின்னா, ஸோ நம்பர் 1 பேக்கெட்டை இந்த பாத்து எடுத்து போகுது அப்படின்னா இப்போ நம்பர் 2 பேக்கெட்டை இதே பாத்தில் தான் போகணும்னு இல்லை, வேறு பாத்து எடுத்து கூட நமக்கு டெஸ்டினேஷனுக்கு போகலாம். அதனால் என்னென்னா ஒரு பாத்தில் நெட்வொர்க் அதிகமாக இருக்குது, நம்ம சொல்கிறோம்ல நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது, எனக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல நெட்வொர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்த நெட்வொர்க் எந்த சுவிட்சில் நமக்கு நெட்வொர்க் ஃப்ரீயாக இருக்கோ அது வழியாக நம்மளால் பேக்கெட்டை ஸ்விட்ச் பண்ணி அனுப்ப முடியும். இதுதான் பேக்கெட் ஸ்விட்சிங். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்கில் சர்க்யூட் ஸ்விட்சிங்கை விடையும் மெசேஜ் ஸ்விட்சிங்கை விடையும் அட்வான்டேஜஸ் அதிகம், ஆனால் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி.
ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்குவோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு இன்டர்நெட்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்நெட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இன்டர்நெட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ஃபைனலாக ஸ்விட்சிங்கில் சர்க்கியூட் ஸ்விட்சிங், மெசேஜ் ஸ்விட்சிங், அதுக்கப்புறம் பேக்கெட் ஸ்விட்சிங் பார்த்தோம்.